Welcome students, 12th Computer Science, Unit 3, 9th chapter, List, Tuples, Sets, Dictionary. இந்த chapterல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த chapterல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா creating a list with a series of value. அதாவது ஒரு சீரிஸ் உருவாக்கி எண் வரிசை உருவாக்கி அது லிஸ்டா நம்ம உருவாக்க போறோம். அது என்ன சார் சீரிஸ் அப்படின்னு கேட்டா பாருங்க 1 2 3 4 5 அப்படினா 2 4 6 8 10 அப்படினா 3 6 9 12 சோ இந்த மாதிரி கூடிய எண் வரிசை எல்லாமே நாம என்ன பண்றோம் ஒரு லிஸ்டா உருவாக்குறோம். சோ லிஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி 1, 2, 3, 4 அப்படினு சொல்லி அந்த மாதிரி உருவாக்க போறோம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி ஈவன் நம்பரை நான் உருவாக்க போறேன். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி எண் வரிசை உருவாக்குனதே நான் இந்த மாதிரி எனக்கு என்ன இருக்கணும் லிஸ்ட் உருவாக்கணும். சரிங்களா? அதாவது லிஸ்ட்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அந்த எலிமெண்ட் வரணும். ஸோ அதுக்காக பயன்படுத்துறது தான் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ரேஞ்ச் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். எதுக்கு எண் வரிசை உருவாக்குவதற்கு. Using the range of function you can create a list with series of value. அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் சீரிஸ் வேல்யூ நம்ம உருவாக்குவதற்கு ரேஞ்ச் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். இப்போ to convert of range of function into the list அப்படியே என்ன பண்றோம் ரேஞ்ச் ஆஃப் சீரிஸ் வேல்யூவை நம்ம என்ன பண்றோம் லிஸ்டா கன்வெர்ட் பண்றோம். ஸோ லிஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்கு we can name one more the function called a list. அதாவது எண் வரிசை சீரிஸா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எண் வரிசை உள்ளக்கூடிய ஒரு நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லிஸ்டா கன்வெர்ட் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டா ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்துறோம். The list of function used to make the result of range of as the list. இப்போ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனை வச்சு பயன்படுத்தி அதை உருவாக்கி லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம் அதில் பயன்படுத்தி என்ன பண்ணுறோம் ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணுறேன் லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்குரிய சின்டெக்ஸ் பாருங்களேன் லிஸ்ட் வேரியபிள் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச். அப்போ அதுக்குரிய ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டெப் வேல்யூ இங்கே என்னது எண்ட் வேல்யூ இது எல்லாமே இந்த ஸ்மால் பிராக்கெட்டுக்குள்ள பேரண்ட்ஸ் பிராக்கெட்டில் கொடுக்கணும். ஓகே நெக்ஸ்ட் இந்த சின்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் சொல்லிருக்கேன். சார் லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டால் லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு கிரியேட் எ லிஸ்ட் இன் பைத்தான். ஒரு பைத்தானில் லிஸ்டா உருவாக்கணும்னா அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னா லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. மறந்துடாதீங்க 1 மார்க்ல கேட்பாங்க. சார் ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கிறேன். பைத்தான் ப்ராம்ப்ட் ஆபரேட்டர் ஈவன் லிஸ்ட் அதாவது போன வீடியோவில் ஈவன் நம்பரா நான் ஒரு எண் வரிசை உருவாக்கினேன் ஜெனரேட் த சீரிஸ் ஆஃப் யூசிங் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ ஈவன் லிஸ்ட்ல அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். இது வேரியபிள் நேம். இது பார்த்தனா லிஸ்ட் ஃபங்க்ஷன் நேம். ஸோ இது வந்து ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் நேம். இது ஒன்னது ஃபங்க்ஷன் நேம் தான். அப்போ இது எதுக்கு சார் அப்படின்னா ரேஞ்சை கண்டுபிடிப்பதற்கு ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் லிஸ்ட்டை உருவாக்குறது லிஸ்ட் ஃபங்க்ஷன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஈவன் லிஸ்ட் அப்படின்னா இங்க என்ன நம்ம ரேஞ்சை கண்டுபிடிக்கிறோமோ லிஸ்டா உருவாக்கி ஈவன் லிஸ்ட்ல என்ன பண்ணோம் அசைன் பண்ணிடும். அப்ப நீ வேற ஏதாவது வேரியபிள் வச்சுக்கலாமா சார் யுவர் சாய்ஸ் யூசருடைய சாய்ஸ். அப்ப ஈவன் லிஸ்ட் நான் வச்சிருக்கேன் ஏன்னா ஈவன் நம்பரா எனக்கு லிஸ்டா காமிக்கணும்ன்றதுக்காக. அப்ப லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 2 அப்படின் போது இது ஸ்டார்ட் வேல்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் வேல்யூ.
ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. நான் முன்கூட்டியே சொல்லிருக்கேன், எண்ட் வேல்யூ பார்த்தோன்னா 11 கொடுத்தாங்கன்னா 10க்குள்ளே தான் அது பிரிண்ட் ஆகும், ஒன்று குறைச்சி தான் பிரிண்ட் ஆகும். ஸ்டார்ட் வேல்யூ தொடக்க வேல்யூ பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அது ரேஞ்சில் கொண்டு போய் என்ன பண்ணும், டைரெக்டாக ஈவன் லிஸ்ட்டில் கொண்டு போட்டுரும். இப்போ ஈவன் லிஸ்ட் அப்படின் போது இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 வரும், ஒரு லிஸ்ட் ஆஃபுக்குள்ள ஃபஸ்ட்டு 2 என்ட்ரி ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ரேஞ்ச் என்ன பண்ணும், அசைன் பண்ண வைக்கிறது தான், வேறு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல 2க்கு அடுத்து தானே வரும், 2 இன்க்ரிமெண்ட் பண்ணால் 4 வரும். 4, 6, 8, 10 அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் உருவாக்கும். சும்மா சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான், ரொம்ப கஷ்டமானது இல்லை, ரொம்ப ஈஸியானது. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக உருவாக்குறதுக்கு 2, 4, 6, 8 எல்லாமே ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ ஈவன் லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணும்போது எல்லாமே இது பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அப்போ ஒவ்வொரு வேல்யூ எல்லாமே எதில் வந்து அசைன் ஆகுது, ஈவன் லிஸ்ட்டில் வந்து அசைன் ஆகுது. ஈவன் லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணாலே 2, 4, 6, 8, 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிளுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டால், ஜென்ரேட் எ ஸ்கொயர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர். 10 ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர். அந்த 10 நேச்சுரல் நம்பர் எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுதுன்னு பாருங்க. ஸ்கொயர்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளில் நான் எம்டியாக ஸ்கொயர் பிராக்கெட் வச்சுருக்கேன். ஏன் அது மாதிரி வச்சுருக்கேன்னா, நான் என்னென்ன வேல்யூலாம் ஜென்ரேட் பண்ணணும் அது எல்லாமே எனக்கு இந்த லிஸ்ட்டில் வரணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஸ்டார்ட் வேல்யூ 1. இந்த ப்ரோக்ராம் நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. ஸ்டார்ட் வேல்யூ 1, இதில் எண்ட் வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கோ, எண்ட் வேல்யூ 6. அப்போ 6 எத்தனைக்குள்ளே எடுத்துக்கோம், 5க்குள்ளே தான் கன்வெர்ட் பண்ணி தரும், கால்குலேட் பண்ணி தரும். இப்போ எடுத்தோடனே என்ன பண்ணால் எக்ஸில் வந்து 1 அசைன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல அடுத்து கீழே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், எஸ்சி ஈக்குவல் டு எக்ஸி இன்ட்டு ஸ்டார், டபுள் ஸ்டார் இருக்குது. அப்போ டபுள் ஸ்டாரோட மீனிங் என்னன்னு கேட்டால் அதை பவர் பண்ணக்கூடியது தான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வருதோ அந்த இடத்துல என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணி தரும். நெக்ஸ்ட் இப்போ இந்த 1 இஸ் அதாவது 1 பவர் 2 அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்டெப்புக்கு. இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 1, இது பவரில் இருக்கிற மாதிரி. அப்போ 1 பவர் 1 என்ன வரும், 1 தான் வரும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ 1 பவர் அப்படின் போது 1 பவர் 1 இன்ட்டு 1 1, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ 1 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆச்சு. சரியா? லிஸ்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். இது 1. ஸோ இது அடுத்த லைனில் பாருங்களேன், ஸ்கொயர் டாட் அப்பண்ட் ஆஃப் எஸ். எஸ்ஸில் வந்து என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ இதனோட விளக்க சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு எக்ஸில் 1 அசைன் ஆச்சு. எஸ்சி ஈக்குவல் டு இந்த 1ஓட வேல்யூ 1 பவர் 2 அப்படின்னு போட்டிருக்கேன். 1 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் அது 1 தான் வரும். அந்த 1 ஆகப்பட்டது எஸ்ஸில் அசைன் ஆயிருக்குது. அது ஸ்கொயர் டாட் அப்பண்ட். அப்பண்டுடைய பர்பஸ் என்ன, அதாவது ஒரு வேல்யூவா எண்ட் ஆஃப் த பிளேஸில் அசைன் பண்ணி வைக்கக்கூடாது. ஏற்கனவே 5 இருக்குன்னா 5க்கு பக்கத்தில் நியூவாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறது தான் அப்பண்ட். சரிங்களா? அப்போ எஸ் லெசன் இருக்குது. இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு பண்ணும்போது இந்த ஸ்கொயரில் என்ன இருக்குது, எம்டி தானே இருக்குது. அந்த இதில் 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்த ஸ்டெப் வருது. இப்போ என்ன வரும், அதுக்கப்புறம் 2 வரும். ஏன்னா 1க்கு அடுத்து என்ன வரும், 1 + 1 என்ன வரும், 2. அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும், 2 வரும். 2 எதில் இருக்குது, எங்கே எக்ஸில் இருக்குது. எக்ஸில் அதுக்கு இந்த எக்ஸு பதிலாக இப்போ 1 பதிலாக இருக்குது, எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் 2 பவர் 2 அப்படின்னு இருக்கும். அப்போ 2 பவர் 2 அப்படின்போது என்ன வரும், 2 how many times மல்டிப்ளை பண்ணும், 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2 ஈக்குவல் டு 2 4ன்னு வரும். ஸோ அந்த 4 என்ற வேல்யூ எதில் இருக்கும், எஸ்ஸில் அசைன் ஆகிடும். எஸ்ஸில் அசைன் பண்ணோடனே
அப்போ ஸ்கொயர் டாட் அப் அண்ட் ஆஃப் எஸ்னா அப்போ எஸ்ல என்ன இருக்குது இப்போ 4 இருக்குது. அப்போ டைரக்டாக என்ன இருக்கும் பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னும் போது அதில் 4 இருக்கும் கமா 4. நெக்ஸ்ட் இப்போ ஏற்கனவே இந்த எக்ஸோட வேல்யூ 4 இருக்குது. அதுக்கு அடுத்தது 4 + 1 என்ன வரும்? அதுக்கு அடுத்தது 2 வந்துச்சியா திரும்ப வந்து என்ன இருக்கும் 3 வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது 3 வரும். 3 அடுத்தது ஏற்கனவே 2 வந்து இங்கே வந்துச்சுல அப்போ இன்னொரு வேல்யூ என்ன பண்ணுவோம் 3 வரும் 3 மாறும். அப்போ 3 வரும்போது இந்த இடத்துல 3 இருக்கும் எக்ஸோட வேல்யூ 3. அப்போ 3/3 என்ன வரும் 3 இன்ட்டு அதாவது சாரி 3/2 3 இன்ட்டு 3 அப்போ 9 வரும். 9 என்ன இருக்கும் எஸ்ல இருக்கும். அப்போ எஸ்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப் அண்ட் ஆஃப் எஸ் அப்படின்னும் போது 9ன்னு சொல்லி உனக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு 1/1 தான் ஆட் பண்ணும். அப்போ ஏற்கனவே 3 இருக்குது 3 + 1 வரும் 4. இப்போ 4 எக்ஸில் இருக்குது. எக்ஸ்னும் போது என்ன இருக்கும் அங்கே 4. அப்போ 4 அதாவது என்னது 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் 4 × 4 என்ன வரும் 16 இருக்குதா? அப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 16 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை ஆகும். இப்போ 4 + வந்துச்சு அதுக்கப்புறம் இருக்கும் 5 வரும். ஃபர்ஸ்ட்டு 1 அப்புறம் 2 அப்புறம் 3 அப்புறம் 4 அப்புறம் 5 வந்தோடனே இருக்கு. அப்போ 5/5 அப்படின்னு வரும். 5/2 = 5 × 5 25. அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் என்ன கிடைக்கும் 25 சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 1 4 9 16 25 6 வராது. ஏன் சார் அப்படின்னா 6 எண்ட் ஆஃப் த வேல்யூ அப்படின்னும் போது அப்பர் லிமிட் 1 குறைச்சி தான் சொல்லும் 5க்குள்ளே எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் நம்பராக இருக்கும் பாரு ஃபுல்லாகவே நேச்சுரல் நம்பர் தான் இருக்கும். அப்போ நேச்சுரல் நம்பரை இது மாதிரி பிரிண்ட் பண்ணி காட்டக்கூடாது இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதுமாரி ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போய்ட்டு அது லிஸ்ட்டை உருவாக்கும். அப்போ ரேஞ்ச் என்ற ஃபங்க்ஷன் எண் வரிசை உருவாக்குறது, லிஸ்ட் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் என்ன உருவாக்குது ஒரு லிஸ்ட்டை உருவாக்குறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி லிஸ்ட்டுக்குள்ள எலமெண்ட்டை அக்சஸ் பண்ணுறது, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே எல்லா எலமெண்ட்டையும் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தது தான் இந்த ஃபுல் வீடியோஸும். இதுவரை பார்த்த வீடியோஸ் எல்லாமே லிஸ்ட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கடுத்த வீடியோவில் பார்த்தோன்னா பாருங்கள் சாப்டர் 9 சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்த டேட்டா டைப் ஒன்று இருக்குது டுஃபீல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டுஃபீல்ஸ்ன்றது ஒரு டேட்டா டைப்பு. அதுக்கடுத்து செட்ஸை பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் டிக்ஷனரி பற்றி பார்ப்போம். அப்போ அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டுஃபீல்ஸ். ஓகே, ஸோ ஹேவ் எனி டவுட் ஆனால் நீங்களும் ஓனாக என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேறு வேல்யூ கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா ஆட்டோமேட்டிக்கானது இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லாம் புரியும், நீங்களே ரைட் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.